ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டு குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில், அதாவது வில்லேஜ் ஸ்டைலில் நான் வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக நான் வெலை மீன் எடுத்து இதை பார்த்திங்கன்னா அரிசி கலந்து தண்ணியில் போட்டுக்கேன். அப்படின்னா அந்த ஸ்மெல் அதிகமாக வராது. இந்த கருவாட்டு குழம்புக்கு மேட்சான காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி, மிளகாய், மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் ஜீரகம் போட்டுக்கிடுவாங்க. அப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அதோட சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு புளி, ஏன்னா தக்காளி சேர்த்து மாங்காய் சேர்த்துறதுக்குனால நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். இதை இனி கரைச்சி வச்சுக்கிடுவேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா. குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எல்லா காய்களையும் நறுக்கி போட்டாச்சு. பாருங்கள், கத்திரிக்காவை காம்போட போடணும். காம்பில் தான் கத்திரிக்காவுக்கு டேஸ்ட்டு. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பாருங்கள், இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரைசலை வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு கொஞ்சம் ஒரு 50% உப்பு சேர்த்தா போதும். காரணம் என்ன அப்படின்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். கருவாட்டை இப்போ போடக்கூடாது, போட்டால் கருவாடு கரைஞ்சிடும். அதனால் இந்த காய் ஒரு 80% வேகட்டு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். காயை நல்லா வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 80% காய் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் கருவாடு கரையாமல் இருக்கும். அதோட மாங்காவை இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காவும் நல்லா வெந்துட்டுனா நல்லா இருக்காது. இனி ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். தெருவே மணக்கிற அளவுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இனி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்து தான் தாளிக்கணும். அருமையான மணமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.